என்னுடைய அருமை நண்பர்களே, என் மூச்சு என்ற மூன்றெழுத்திலே பிறந்ததுதான். என் மூச்சு என்ற மூன்றெழுத்திலே பிறந்ததுதான். இந்து சமுதாய தோழர்களே, இதயத்து தங்கங்களே, எல்லாம் வல்ல இறைவனை சொல்லுவது சிவனே என்ற மூன்றெழுத்து. என்னுடைய கிறிஸ்தவ தோழர்களே, நம்முடைய இதயத்திலே தாங்கி இருக்கின்ற இதயத்திலே தோன்றுவது இயேசு என்ற மூன்றெழுத்து. என்னுடைய இஸ்லாமிய தோழர்களே, நம்முடைய இதயத்திலே தோன்றுவது அல்லாஹ் என்ற மூன்றெழுத்து. அந்த மூன்றெழுத்து மந்திரத்திலே சூளுரையற்று நம்மையெல்லாம் கொடிபிடிக்க செய்து குணக்குன்றாக மாற்றிய திராவிட பேரியக்கத்துடைய மூன்றெழுத்து தான் தந்தை ஈ வே ரா என்ற மூன்றெழுத்து. ஈவேரா பெரியாருடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தையும் இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்து தான் தென்னாட்டு சிங்கமாக மட்டுமல்ல, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாகியது காதினிலே என்று சொன்ன இந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் சுட்டி அழகு பார்த்த மூன்றெழுத்து மந்திர சொல்தான் காஞ்சி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த அண்ணா என்ற மூன்றெழுத்து. அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றி இரட்டைகளை சின்னத்தை வழங்கிய எம் தலைவன் ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலர், பரங்கிமல சிங்கம், பார்வோற்றும் தங்கம், சத்யா என்ற மூன்றெழுத்து ஈன்றெடுத்த என் தங்க தலைவன் எம் ஜி ஆர் என்ற மூன்றெழுத்து. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் உடைந்து போன இயக்கத்தை ஒற்றுமைப்படச் செய்து 17 லட்சம் தொண்டர்களை விட்டு சென்ற மெரினா என்ற மூன்றெழுத்தை தூங்கிக் கொண்டிருந்த தலைவனுடைய சபதமேற்று 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி தந்த அற்புதமான மூன்றெழுத்து தான் போயத் என்ற மூன்றெழுத்து புறப்பட்ட புரட்சி புயல் அம்மா 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 என்ற மூன்றெழுத்து. அந்த அம்மா என்ற மூன்றெழுத்து மெரினா என்ற கடற்கரையை சாய்ந்த போது உங்களோடு நானும் கண்ணீர் சிந்தினேன். நாம் எல்லோரும் கண்ணீர் சிந்தினோம். அம்மா சென்று விட்டார்களே, இனி என்ன ஆவது என்று ஏங்கி துடித்துக் கொண்டிருந்த நேரத்திலே தான் புரட்சி புயலாக பொன்மன தாயுடைய இதயத்து தங்கமாக சேலத்து சிங்கமாக புறப்பட்ட புயற்சி புயல்தான் என்ற அந்த இபிஎஸ் என்ற மூன்றெழுத்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் மூலமாக அரியணை ஏறி சென்னை செஞ்சார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை கரமேற்றுகின்ற பாங்கை பார்க்கின்ற மூன்றெழுத்து மந்திரம்தான் வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கொண்டு செயலாற்ற வேண்டும் என கேட்பது உங்களுடைய தொண்டன். உங்களுடைய இதயத்து வாசலிலே உங்களை தாழ்வணிந்து பாதம் என்ற மூன்றெழுத்தை தொட்டு வணங்கி கேட்பது உங்கள் தொண்டன். குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து, மகன் மூன்றெழுத்து, உசேன் மூன்றெழுத்து, நன்றி என்ற மூன்றெழுத்தோடு எல்லாம் வல்ல இறைவனே, யா அல்லாஹ் உன்னை வேண்டுகிறேன், யா அல்லாஹ் உன்னை வேண்டுகிறேன், சிவனே உன்னை வேண்டுகிறேன், இயேசுவே உன்னை வேண்டுகிறேன். எல்லோரையும் ஒற்றுமைப்பட செய்து நான் தான் மாவட்ட செயலாளர், நான் தான் ஒன்றிய செயலாளர், நான் தான் பகுதி செயலாளர், நான் தான் தலைமை செயலாளர், நான் தான் அவைத்தலைவர், நான் தான் துணை பொதுச் செயலாளர் என்றில்லாமல் எல்லோரும் ஒரே குடும்பம், எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஒரே தத்துவம் என்ற அடிப்படையிலே செயலாற்ற வேண்டும் என கேட்டு நல்ல வாய்ப்பு தந்த தலைமை உரையோடு
உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.